பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலுள்ள அதிகாரங்கள் எத்தனை? பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலுள்ள அதிகாரங்கள் 3. தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலுள்ள மொத்த வசனங்கள் எத்தனை? தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலுள்ள மொத்த வசனங்கள் 46. பவுல் தீத்துவை எப்படி அழைக்கிறார்? பவுல் தீத்துவை உத்தம குமாரனாகிய தீத்து என்று அழைக்கிறார். எதன்படி உத்தம குமாரன் என்று பவுல் தீத்துவை அழைக்கிறார்? பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரன் என்று தீத்துவை பவுல் அழைக்கிறார். பவுல் தான் யாருடைய ஊழியக்காரன் என்று தீத்துவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். பவுல் தான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தீத்துவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். யாருடைய அப்போஸ்தலர் என்று பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார்? கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் என்று பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார். பொய்யுரையாத தேவன் எதை குறித்து ஆதி முதல் வாக்குத்தத்தம் பண்ணினார்? பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். எதினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறார்? ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று பவுல் சொல்லுகிறார். எதை ஒழுங்குபடுத்தும்படி பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார்? குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். பட்டணங்கள் தோறும் யாரை ஏற்படுத்த வேண்டும்? பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும். மூப்பர்களை ஏற்படுத்தும்படி எங்கு பவுல் தீத்துவை விட்டு வந்தார்? மூப்பர்களை ஏற்படுத்தும்படி கிரேத்தா தீவிலே பவுல் தீத்துவை விட்டு வந்தார். சரியான விடை அறிதல். கண்காணியானவன் எதன்படி செய்யாதவனாய் இருக்க வேண்டும்? கண்காணியானவன் தன் இஷ்டப்படி செய்யாதவனாய் இருக்க வேண்டும். எதை இச்சையாதவனாய் இருக்க வேண்டும்? இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனாய் இருக்க வேண்டும். கண்காணியானவன் யாரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும்? கண்காணியானவன் அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும். கண்காணியானவன் எதை பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும்? கண்காணியானவன் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை பற்றிக் கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். யார் ஓயா பொய்யர்? கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். பெருவயிற்று சோம்பேறிகள் யார்? கிரேத்தா தீவார் பெரும் வயிற்று சோம்பேறிகள். யாருக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும்? சுத்தமுள்ளவர்க்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது.
அவர்களுடைய எவைகள் அசுத்தமாயிருக்கும். அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். முதிர் வயதுள்ள புருஷர்கள் எதில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்க பவுல் புத்தி சொல்லுகிறார். முதிர் வயதுள்ள புருஷர்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்க பவுல் புத்தி சொல்லுகிறார். பாலிய புருஷர் எப்படி இருக்க வேண்டும்? பாலிய புருஷர் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்மை எதிலிருந்து மீட்டுக்கொண்டார்? அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார்.